கார்ட் ஹவுசிங் நம்ம பேசிக்கா டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ். ஆக்சுவலா இது நம்ம வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வண்டலூர்ல இருந்து 15 மினிட்ஸ், ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரீச் ஆகும். வெறும் 1550 per square feet தான் கொடுக்குறோம். ஃபுல்லா என்டையர் 56 ஏக்கர்ஸ்க்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஓகே. ஃப்ரண்ட்ல வந்து ஆர்ச் நம்ம இது வந்து இபி நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். நம்ம டவுன்ஷிப் உள்ளே இபி கொண்டு வந்துட்டோம். ஓகே. இபி வந்து நம்மளே கொண்டு வந்துட்டோம். ஆமா, உள்ள வெளியில இருந்து உள்ள கொண்டு வந்துட்டோம். டவுன்ஷிப் உள்ள இப்ப இபி கனெக்ஷனே வந்துருச்சு. So, நம்ம போர்வெல்லும் போட்டிருக்கோம் தனியா. ஓகே. அதாவது எல்லாமே இருக்கு. பேசிக் நீட்ஸ் என்னென்னலாம் நமக்கு ஒரு வீட்டுக்கு தேவையோ அது எல்லா நீட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களே பண்ணி வச்சிட்டு இருக்காங்க ரெடியா. சென்னையோட 3வது டைடல் பார்க். நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அங்க பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் பார்க்கும் டெவலப் பண்றாங்க. ஓகே. அது ஒரு 700 ஏக்கர்ஸ் டோட்டல். பாத்தீங்கன்னா ஐபோன் கம்பெனி இருக்கு இல்லீங்களா? ஆமா சார். ஆமா, அவங்களுடைய ஸ்டாஃபுக்காக ஒரு 30 ஏக்கர்ல 15,000 வீடு ஒரு டவுன்ஷிப் ஒன்னு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர். ஸ்பாட் வந்து 9 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இது இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு 1550க்கு வாங்கி போட்டாங்கன்னா ஒரு மினிமம் 1.5 yearsல 3000 rupees அவங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட் போகும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை அடுத்து இருக்க படப்பை ஒரகடத்துல தாங்க இருக்கோம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்காட் ஹவுசிங்கோட ஏரோ சிட்டி டவுன்ஷிப் தான் வந்திருக்கோம். நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா சார் இருக்காரு. அக்காட் ஹவுசிங்கோட டைரக்டர் பிரிஜேஷ் தான் இருக்காரு. சார் ஹாய் சார். ஹாய். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டவுன்ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56 ஏக்கர் சார். ஆமா, 56 ஏக்கர். ஃபர்ஸ்ட் அக்காட் ஹவுசிங்க பத்தி சொல்லுங்க சார். வணக்கம். அக்காட் ஹவுசிங் நம்ம பேசிக்கா டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ். ஆக்சுவலா இது நம்ம வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அக்காட் ஹவுசிங்கோட ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட்ல தான் நம்ம இருக்கோம் டவுன்ஷிப்ல. ஓகே சார். இப்போ நம்ம சென்னையில இருந்து நம்ம அக்காட் ஹவுசிங்க்கு வரணும் அப்படின்னா எப்படி சார் வரலாம்? சென்னையில இருந்து நமக்கு நிறைய அப்ரோச் இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா தாம்பரம் வழியா படப்பை, ஒரகடம், மன்னிவாக்கம், ஒரகடம் வழியா நம்ம சைட்டுக்கு வரலாம். நீங்க வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இப்போ கோயம்பேட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. அந்த கிளாம்பாக்கம் பிரிட்ஜ்ல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா வண்டலூர்ல இருந்து கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு வரலாம். அதாவது நம்ம வந்து வண்டலூர் அந்த ரைட் எடுத்தா 15 மினிட்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் இருந்தும் நமக்கு ஆக்சஸ் இருக்கு. அங்கிருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட்டுக்கு வரலாம். இது இல்லாம ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ். அதாவது வண்டலூர்ல இருந்து 15 மினிட்ஸ், ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரீச் ஆயிடும். சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 56 ஏக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம அக்காட் ஹவுசிங்கோட பத்தி கொஞ்சம் டீடைலா எலாபரேட்டா கொஞ்சம் பாக்கலாம் சொல்லுங்க சார். கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ஷிப். இது 56 ஏக்கர். இது வந்து ஆக்சுவலா கேட்டட் டவுன்ஷிப். இது இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்டையர் 56 ஏக்கர்ஸ்க்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து ஆர்ச் நம்ம பார்த்தோம். 24 hours செக்யூரிட்டி இருக்கு. ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 feet 30 feet பெரிய லார்ஜ் ரோட்ஸ். ரோடும் நல்லா பிராடா தான் போட்டுருக்கீங்க. அது இல்லாம வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட். அதாவது ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்குறோம். பேசிக் நீட்ஸ் எல்லாமே, பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். வாட்டர் எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்க் 2 ஏக்கர்ஸ்ல பார்க்குக்கு அலாட் பண்ணி நம்ம இன்னைக்கு இருக்கிற தேதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் தேவைப்படுது. வாக்கிங் பண்றவங்களுக்கு அது எல்லாத்துக்குமே எல்லாமே ஜாகிங் ட்ராக் எல்லாமே உள்ள வந்துரும். சூப்பர். சோ அது தனியா நம்ம 2 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஓகே. இப்போ பவர்லாம் எப்படி சார்? இது வந்து இபி நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். நம்ம டவுன்ஷிப் உள்ளே இபி கொண்டு வந்துட்டோம். ஓகே. இபி வந்து நம்மளே கொண்டு வந்துட்டோம். ஆமா, உள்ள வெளியில இருந்து உள்ள கொண்டு வந்துட்டோம். டவுன்ஷிப் உள்ள இப்ப இபி கனெக்ஷனே வந்துருச்சு. அதாவது டவுன்ஷிப்க்குள்ள இபி இருக்கிறதுனால இப்போ நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம இங்க இருந்தே இபி எடுக்கலாம். ஆமா, ஈஸியா உங்களுக்கு ஆக்சஸ் வந்து இபி இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஓகே சார். சோ நம்ம போர்வெல்லும் போட்டிருக்கோம் தனியா. ஓகே. அதாவது எல்லாமே இருக்கு. பேசிக் நீட்ஸ் என்னென்னலாம் நமக்கு ஒரு வீட்டுக்கு தேவையோ அது எல்லா நீட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களே பண்ணி வச்சிட்டு இருக்காங்க ரெடியா. இப்போ நம்ம அடுத்த இடம் வாங்கி வீடு கட்டதான். ஆமா, கண்டிப்பா எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கு. ஓகே. செக்யூரிட்டி இருக்கு. செக்யூரிட்டில இருந்து எல்லாமே. ஓகே சார். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான விஷயம் பிரைஸ்னு ஒரு விஷயம் வரும் சார். ஸ்கொயர் ஃபீட் அது பத்திலாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1550 per square feet தான் கொடுக்குறோம். 1550. ஆமா. இந்த ரேட்டுக்கு இந்த லொகாலிட்டியில சென்னை பக்கத்துல பிஃபோர் செங்கல்பட்டு வரைக்கும் இந்த பிரைஸ் கிடையாது. ஆமா. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு சரௌண்டிங் இந்த சுத்து வட்டாரத்துல இந்த பிரைஸ்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஆமா, கிடைக்குது. ஏன்னா இன்னைக்கு தேதியில வந்து நம்ம சென்னையில எல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. கண்டிப்பா. இந்த சரௌண்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம சைட் சரௌண்டிங்லயே 2000 rupees above தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பிரைஸ் இந்த பிரைஸ் இந்த ரேட்டுக்கு எதுக்கு கொடுக்கறோம்னா எப்படி கொடுக்க முடியுதுன்னா இது நம்ம கம்பெனியோட அடுத்த क्वेश्चனும் அதுதான். நீங்களே உங்க பக்கத்துலயே வந்து 2000 rupees அந்த மாதிரி கோட் பண்ணும்போது நீங்க எப்படி அந்த பிரைஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்க? இது ஒண்ணு என்ன மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட். ஓகே. ஓன் டெவலப்மெண்ட். ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். ஓகே. சோ இது எல்லாமே நம்ம ஓனா பண்றதுனால பிரைஸ் நம்ம கம்மியா கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். சூப்பர். இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஒரு 56 ஏக்கர் அப்படின்னும் போது நீங்க எத்தனை பேஸா வந்து டெவலப் பண்றீங்க? இது மொத்தம் 6 பேஸா டெவலப் பண்றோம்.
ஆமா, அதுல இப்போ phase 1 phase 2 முடிச்சாச்சு, phase 3 முடிய போகுது. சூப்பர். ஆமா, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆமா கண்டிப்பா. இப்போ phase 4 நம்ம நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்றோம். ஓகே சூப்பர். ஆமா ஆமா, phase 4 பாத்தீங்கன்னா 2200 லான்ச்சிங் பிரைஸே இருக்கும். ஓகே, அதாவது phase இதுக்கு வந்து லான்ச்சிங் பிரைஸே அவ்வளவு இருக்கும். ஆமா ஆமா. சோ இப்போ நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1550 per square feet. சூப்பர் சார். இது இப்போ பொங்கல் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஓகே சார். என்ன பெஸ்டா கொடுக்கணுமோ கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. ஓகே சார். சார் இப்போ வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல சார், மெயினா அக்கார்ட் ஹவுசிங்ல நான் எதுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல சார், அதுக்கான ரீசன் வந்து நீங்க? இல்ல கண்டிப்பா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் என்னன்னா டெவலப்மெண்ட்ஸ். இது சென்னையோட 3வது டைட்டில் பார்க். நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அதாவது சென்னையோட 3வது டைட்டில் பார்க் வந்து நம்ம அக்கார்ட் ஹவுசிங்ல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. 1 கிலோமீட்டர் தான். இப்ப அங்க பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் பார்க்கும் டெவலப் பண்றாங்க. ஓகே, அது ஒரு 700 ஏக்கர்ஸ் டோட்டல். ஓகே. சோ அதுலயும் ஒரு 110 ஏரோ காம்பனன்ட்ஸ் கம்பெனிஸ் அங்க வருது. ஓகே. சோ அதுல ஒரு 30 ஏக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிக்கு அலாட் பண்ணி அதுல ஒரு டைட்டில் பார்க்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அதாவது டைட்டில் பார்க்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி அது கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி சம்பந்தப்பட்டவங்க வந்து இங்க வாங்குனாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த டைட்டில் பார்க் சொன்னேன் இல்லீங்களா, ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்க் அந்த ஓஎம்ஆர்ல வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓஎம்ஆரோட வளர்ச்சியே வந்து எங்கேயோ போயிடுச்சு. பயங்கர டெவலப்மெண்ட். இன்னைக்கு அங்க க்ரோட்ஸ் மேல போகுது. அதே மாதிரி 2வது டைட்டில் பார்க் பட்டாபிராம்ல சுத்தி இருக்கிற மோர் தென், அதாவது ஆவடி தாண்டி வரைக்கும் டெவலப் ஆயிடுச்சு. சோ அதே மாதிரி தான் இப்போ ஒரகடம்ல இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ன்னும் போது நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஆமா, பெரிய டிஸ்டன்ஸ். நாளைக்கு இது என்ன ஆகும் அப்படின்னு. ஆமா, அப்போ பிராக்டிகல், அதாவது டெவலப்மெண்ட்ஸ் வர போகுது, நடக்கும் அப்படி எல்லாம் கிடையாது. கண் கூட வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி இட்ஸ் ஹேப்பனிங். சோ அதனால அது உங்களுக்கு நீங்க சைட் வரும்போது வந்து கஸ்டமர்ஸ் வரும்போது அது பார்க்கும்போது அது ஃபேக்ட். பொதுவா வந்து ஒரு இடம் வந்து எப்படி பூம் ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு டெவலப் நடந்துட்டு இருக்குனாவே ஆப்வியஸா அது சுத்தி இருக்க இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இவங்க சார் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்லாம் கிடையாது, ஆல்ரெடி இருக்கு, அது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வந்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அதெல்லாம் ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னாவே இதோடைய வேல்யூ வந்து எங்கேயோ போயிடும். அது கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்து வேற என்ன சார் டெவலப்மெண்ட்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐபோன் கம்பெனி இருக்கு இல்லீங்களா? ஆமா சார். ஆமா, அவங்களோட ஸ்டாஃபுக்காக ஒரு 30 ஏக்கர்ல 15,000 வீடு ஒரு டவுன்ஷிப் ஒன்னு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர். அதாவது ஐபோன் கம்யூனிட்டிக்கான ஒரு ஐபோன் கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு அவங்களுக்காக ஒரு 30 ஏக்கர்ல 15,000 வீடு. ஓகே, அது எவ்வளவு தூரம் சார் இருக்கு? அது ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தான். அது உள்ளே பாத்தீங்கன்னா மால்ஸ், சூப்பர் மார்க்கெட், ஸ்கூல் எல்லாமே உள்ள வருது. சோ டெவலப்மென்ட்ஸ் அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஒரு 15,000 பேர் வந்து ஒரு இடத்துல வர போறாங்க அப்படினாவே அது வந்து பெரிய டெவலப்மென்ட்ஸ் எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்க. சோ அதனால இதெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாம். சோ இதெல்லாம் டெவலப்மென்ட்ஸ் வரதுனால இதோட கண்டிப்பா அப்ரிசியேஷன். ஆமா கண்டிப்பா, இல்ல வேல்யூன்றது டே பை டே இன்கிரீஸ் ஆகும் அப்படின்றது தெளிவா தெரியுது சார். அடுத்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ்ல ஜெயா ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஆமா, பார்வதி ஹாஸ்பிட்டல் இருக்கு. சோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது நம்ம பக்கத்துலயே நமக்கு தேவையான ஒரு எமர்ஜென்சினா ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ஸ்கூல் சார், ஏன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். நம்ம ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சேம் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்கு. ஓகே ஓகே. ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. சோ எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ்ல எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு சிட்டில வந்து நம்ம ஒரு இடம் இருந்தா நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அது பாத்தீங்கன்னா நம்மள சுத்தியே இருக்கு. அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே எல்லா டெவலப்மெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார் கோயில் அந்த மாதிரி, ஏன்னா நம்ம வல்லக்கோட்டை முருகன் கோயில் இருக்கு. 2000 வருஷம் பழமையான கோயில் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து அதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகே, வல்லக்கோட்டை, அதாவது 2000 வருஷம் பழமையான வல்லக்கோட்டை முருகன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கார்ட் ஹவுசிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சார் அடுத்து வேற என்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு? டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது இது இல்லாம பாத்தீங்கன்னா யமஹா கம்பெனி இருக்கு, என்ஃபீல்ட் கம்பெனி இருக்கு, அப்போலோ டயர்ஸ், நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சரௌண்டிங்கே, ஒரகடம் சரௌண்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேருக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இங்க டெவலப்மென்ட்ஸ் வளர்ச்சின்றது. நீங்க சொல்றத பார்த்தா வந்து டெவலப்பிங்னு சொல்லக்கூடாது, ஆல்ரெடி டெவலப்டான ஒரு ஏரியா தான் இது. ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 இயர் பாத்தீங்கன்னா இதோட அப்ரிசியேஷன் லெவல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம் நான் சொல்றது ஒரு 2 இயர்ஸ்ல இது டபுள் த பிரைஸ் இருக்கும். இப்ப 1550 ரூபாய் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது மினிமம் ஒரு 1.5 இயர்ஸ்ல ஒரு 3000 rupees போகும். சோ அந்த அளவுக்கு டெவலப்மென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னொரு 1 இயர்ல உங்களுக்கு அந்த டைட்டில் பார்க் எல்லாம் ஓபன் ஆயிடும். ஓபன் ஆன பிறகு இது பிரைஸ் வந்து 3000 rupees மேல இன்க்ரீஸ் பண்றாங்க.
ஓகே சார். இது அப்ரூவல்லாம் எப்படி சார்? பொதுவா ஒரு லேண்ட்னால நம்ம இது நம்மளது கவர்மெண்ட் அப்ரூவ்ட், டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட், பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. இஎம்ஐ லோன் எல்லாமே இருக்கு. ஆமா, லோன் வந்து 75 to 80% லோன் அவைல் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட பல்கா அமௌண்ட் இல்லையே, நான் எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிக்க வேணாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ன்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து சார் வந்து 80% வரையும் லோன் கிடைக்கும். லோன் கிடைக்கும் கண்டிப்பா. இப்ப பொதுவா வந்து நான் வாங்கணும் அப்படின்னா நம்ம அக்காட் ஹவுசிங்ல என்னென்ன மாதிரியான பிளாட்ல வந்து போட்டுருங்க சார் ஸ்கொயர் ஃபீட்? ஆமா, இது வந்து உள்ள 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1200, 1500, 1800, 2100, 2400 வரைக்கும் நம்ம கிட்ட சைஸஸ் இருக்கு. அதாவது 600ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2400 வரைக்கும் இருக்கு. யாருக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பிளாட் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர் சார். பிளாட் வந்து 9 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 lakhsல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிளாட் வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ஷிப், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்டட் கம்யூனிட்டி தான் விரும்புறாங்க. ஏன்னா அது ஒரு பீஸ்ஃபுல்லா செக்யூரிட்டியாவும் இருக்கும், ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும் அப்படின்றதுனால. சார் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்கோம். அன்னைக்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கி வச்சிருந்தா ஒரு இதுவா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சார். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றவங்க இருப்பாங்க, இல்ல சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இருப்பாங்க, நிறைய பேர் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இது கண்டிப்பா அது அவங்களுடைய விருப்பம் தான். பட் லேண்ட்ல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். ஆமா. சோ அதுவும் பர்டிகுலரா நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட். டெவலப்பிங் நல்லா உங்களுக்கு கண்கூடா இருக்கு, டைட்டில் பார்க் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே டெவலப் ஆயிட்டு இருக்கு. சோ இது இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு 1550க்கு வாங்கி போட்டாங்கன்னா ஒரு மினிமம் 1.5 years 3000 rupees அவங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட் போகும். டபுள் ஆஃப் தி அமௌண்ட். இந்த அப்ரிசியேஷன் வந்து அவங்களுக்கு வேற எதுலயுமே கிடைக்காது. ஆமா. சோ சேஃப், அதே மாதிரி அது ஒரு அசர்ட்டாவும் அவங்களுக்கு அமையும். சொன்ன மாதிரிதான் நம்ம நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, இந்த இடம் வந்து எங்கள்தான், நாங்க வந்து அப்போ அவளுக்கு கொடுத்துட்டோம், இன்னைக்கு வந்து அந்த வேல்யூவே எங்கேயோ போயிருக்கு, நாங்க அதை விற்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க தாராளமா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்காட் ஹவுசிங் ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனாவே இருக்கும். இந்த ரேட் பாத்தீங்கன்னா 1550 இந்த ரேட் வந்து நீங்க செங்கல்பட்டு தாண்டினாதான் கிடைக்கும். அதே மாதிரி காஞ்சிபுரம் தாண்டினாதான் இந்த ரேட், ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி சிங்குவார்சத்திரம் தாண்டினாதான் இந்த ரேட். பட் நாங்க இந்த பிரைஸ் இப்ப கொடுக்குறோம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்ரிசியேஷன் ஆன ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. பட் நாங்க வந்து இந்த நார்மல் ரேட்டு, இந்த ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம சைட்டுக்கு வரணும்னா கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி சார்? இந்த ரோட் கனெக்டிவிட்டி அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னா நம்ம சைட்டுக்கு 4 கனெக்டிவிட்டி இருக்கு. அதுல வந்து 2 ரோடு அப்ரோச் வந்து 100 feet ரோடுங்க. ஓகே. ஆமா. இன்னொரு அப்ரோச் பாத்தீங்கன்னா 50 feet ரோடு, அந்த ஆப்பிள் டவுன்ஷிப் ரோடு 50 feet ரோடு. சோ இது இல்லாம ஒரு பஸ் ரூட் இருக்கு. ஓகே. ஆமா. தாம்பரத்துல இருந்து 55S சொல்லிட்டு நம்ம சைட்டு பக்கத்து வரைக்கும் பஸ்ஸே வருது. சோ அது ஒரு பஸ் ரூட், அதுவும் 50 feet ரோடு. சோ இவ்வளவு அப்ரோச் இருக்கு. நார்மலா ஒரு சைட்டுக்கு நம்ம நார்மலா சைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப்ரோச் இருக்கிறது கஷ்டம். இது நம்ம சைட்டுக்கு 4 அப்ரோச் இருக்கு. அதுவும் எல்லாம் பெரிய பெரிய ரோடு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சூப்பர் சூப்பர் சார். இப்போ நம்ம வந்து அக்காட் ஹவுசிங் வந்து ஒன்லி பிளாட்ஸ் இந்த இது மட்டும் தான் சேல் பண்றோமா, இல்ல வீடும் நம்ம சேல் பண்றோம்? சூப்பர் சார். அது பாப்போம் சார். கண்டிப்பா. சார் இப்போ நம்ம சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இது என்ன சார்? இது வந்து நம்ம கிட்ட நம்ம பிளாட் வாங்கின ஒரு கிளைண்ட், அவங்க வீடு கட்டி கொடுக்க சொன்னாங்க. நம்ம இப்போ கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதாவது அக்காட் ஹவுசிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் லேண்ட் மட்டும் சேல் பண்ணாம பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கண்டிப்பா நம்ம கம்பெனி இன்ஜினியர் இங்கேயே தங்க வச்சுட்டு இப்போ கஸ்டமருக்கு எல்லாம் என்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் கிட்ட இருந்து பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இது மாதிரி இன்னொரு 10 பேருக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னொரு தை மாசம் இப்ப ஸ்டார்ட் ஆன உடனே ஒவ்வொருத்தரா இப்ப வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. சூப்பர் சூப்பர். அதாவது பாத்தீங்கன்னா நீங்களே வந்து இன்ஜினியரை வச்சு நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு தனி பிரைஸ். ஆமா. ஓகே சார். அது கைட்லைன்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? எதுங்க? இப்போ இந்த இதுக்கு கைட்லைன்ஸ்லாம் நீங்க எப்படி சார் பண்ணுவீங்க? இல்ல, இது எல்லாமே நாங்களே கிட்ட இருந்து இபி போர்வெல் எல்லாமே நாங்களே அப்ரூவல் இருந்து எல்லாமே நாங்களே கிட்ட இருந்து பண்ணி கொடுத்துருவோம். ஆமா. நம்ம வந்து ஒண்ணும் கிடையாது. அக்காட் ஹவுசிங்ல வந்து ஒரு லேண்ட் வாங்கி சார் நான் இந்த லேண்டுக்கு பே பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லா வசதியும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இது இல்லாம பட்ஜெட் ஹவுஸ்னு சொல்லிட்டு 21 lakhsக்கு 21 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமா. அதான் அது என்னன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் போடும். ஒரு மினிமம் நிறைய பேர் இந்த பட்ஜெட்டுக்கு வேணும், ஆமா 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு வேணும்ன்றவங்களுக்கு அது நம்ம பண்ணி கொடுக்குறோம். இவங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வீடும் கட்டி கொடுக்குறாங்க. இப்ப நிறைய பேருக்கு சார் என்கிட்ட வந்து ஒரு 20 லட்ச ரூபா இருக்கு சார், இதுல 20 லட்ச ரூபா வீடு கட்ட முடியுமா
வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அஃபோர்டபுளா இருக்கணுமே. எல்லாரும் வாங்கணும் வீடு, எல்லாருக்கும் அஃபோர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சூப்பர். அதாவது எல்லாருமே வந்து அக்காட் ஹவுசிங்னால பலன் அடையலாம் அப்படின்றதுக்கான இது. சார் இப்ப பொதுவா நம்ம வந்து ஒரு லேண்ட் பார்க்க போனோம் அப்படின்னா காஞ்சி போயிருக்கோம், எல்லாமே அப்படிதான் இருக்கும். இங்க வந்து பச்சை பசேல்னு இருக்கு சார். நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படி திருப்பி காட்டுங்களேன். பாருங்க, நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பச்சை பசேல்ன்ற அந்த ஒரு அந்த புல்லு கூட பச்சை பசேல்னு இருக்கு. அதுக்கு என்ன சார் மெயினா வந்து ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி. ஆமா, அதே மாதிரி சாயில். தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல 50 அடியில தண்ணி எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நம்ம ஆரோ கூட போட வேண்டாம், அந்த அளவுக்கு டைரக்டா யூஸ் பண்ணலாம். சோ அது தண்ணி ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி சாயில் ரெட் சாயில். அதனால இது பார்க்கும்போதே தெரியுது, மண் வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாயில். இது என்ன போட்டாலும் நல்ல விளையும். இதெல்லாம் நாங்க வச்ச மரங்கள் தான். சோ இதெல்லாம் அந்த அளவுக்கு அது இந்த அளவுக்கு கிரீனரியா வந்ததுக்கு காரணமும் தண்ணி சாயில் நல்லா இருக்கிறதுனால. கரெக்ட். நம்ம என்னதான் வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா நம்ம செடி வச்சாலும் அந்த தண்ணி மண்ணு நல்லா இருந்தாதான் அது வந்து நல்லா வரும். அப்போ இந்த 56 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாயில் இருக்கு. தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா 50 அடியிலே வந்து பாத்தீங்கன்னா போர் போட்ட உடனே தண்ணி வந்துருக்கு. சூப்பர் சார். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம அணுகணும் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பிளேல வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் சார். கண்டிப்பா. நீங்க வந்து இப்ப நான் வாங்கணும் அப்படின்னா நான் எப்படி சார் வந்து பாக்குறது? அதெல்லாம் அந்த டீடைல் சைட் விசிட் பிக்கப் பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப்ல பிக்கப் பண்ணுவோம். ஓகே. நம்ம கஸ்டமரோட கன்வீனியன்ட் டைம்ல இண்டிவிஜுவல் பிக்கப் தான். சோ அவங்க கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு ஒரு கார்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சிட்டு அதே மாதிரி சுத்தி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸும் காமிப்போம். காமிச்சிட்டு அவங்களுக்கு திரும்ப வீட்லயே டிராப் பண்ணுவோம். சூப்பர் சார். இது எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நீங்க வந்து ஒருத்தங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கால் பண்ணீங்கன்னா அவங்க வீட்லயே போய் பிக்கப் பண்ணி அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ எப்போ அவங்களுக்கு கன்வீனியா இருக்கோ அவங்கள பிக்கப் பண்ணி சைட்டையும் காமிச்சு சைட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த டெவலப்மெண்ட்ஸை காட்டுறீங்க. காமிச்சிட்டு அவங்க திரும்ப அவங்க எங்க பிக்கப் பண்ணுமோ டிராப் பண்ணுவோம். சூப்பர் சார். ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் சார் என்ன சார்ஜ் அதெல்லாம்? இல்ல, ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எதுவுமே சார்ஜ் பண்றது இல்லைங்க. நோ சார்ஜ். இப்போதைக்கு ஃப்ரீயா தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மத்த எல்லாம் கேட்டட் கம்யூனிட்டி ஹெவியா சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படினாலும் வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருக்கோம்னா நம்ம சம்திங் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம இன்னும் ஃப்ரண்ட்ல ஒரு 5 ஏக்கர் வீடு இருக்கும். அதுல ஒரு 300 வீடு கட்ட போறோம் நம்ம இன்னொரு 1 இயர்ல. சூப்பர். சோ அதனால இன்னும் 2 ஃபேஸ் டெவலப் பண்றோம். சோ ஃபுல்லா டெவலப் பண்றதுனால நாங்களே எடுத்து பண்றதுனால ஃப்ரீயா மெயின்டெனன்ஸ் ஓன்ன்றதுனால ஃப்ரீயா பண்ணி நீங்க வந்து கம்ப்ளீட்டா இன் அண்ட் அவுட் எல்லாமே டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட பத்தி சொல்லிட்டீங்க, நம்ம டவுன்ஷிப்பை பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பர்சனா நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சஜஸ்ட் பண்ண ஒரு லேண்ட் வாங்குறவங்களுக்கு அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? கொஞ்சம் நல்ல கொஸ்டின் தான் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் இது வந்து ஒன்னு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் அப்ரூவலா இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டலா இருக்குங்க. எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். எல்லாருமே ஹார்டன் பண்ணி தான். அதனால வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து பக்காவா இருக்கும். தைரியமா வந்து வாங்கலாம். நீங்க புக் பண்ணும்போது கிளைண்ட்ஸ்க்கு நாங்க வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஸ்பைரல் போட்டு நம்ம கொடுக்குறோம். அதை நீங்க அட்வொகேட் கிட்ட கூட நீங்க ரெஃபர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களுக்கு நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால க்ரோத்தும் நல்லா இருக்கு. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்திருக்கு. அதாவது டெவலப்மெண்ட்ஸ் வர போகுதுன்னுலாம் கிடையாது. ஆல்ரெடி இப்போ டைடல் பார்க்காக இருக்கட்டும் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த நல்ல ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சைட் வந்து பாருங்க. சைட் வந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால இது நல்ல ஒரு ப்ராஜெக்ட். இது உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். நீங்க இல்லாட்டி அசர்ட்டா உங்களுக்கு இருக்கணும், நான் உங்க குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஒரு ஃபியூச்சருக்காக வாங்குறீங்கன்னாங்க கூட இந்த லேண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும். அது இந்த அசர்ட் வந்து உங்களுக்கு அது ஒரு பின்பலமா உங்களுக்கு அது அமையும். இது மிஸ் பண்ணாதீங்க. வந்து சைட்டை பாருங்க. சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரிதான், சார் சொன்ன மாதிரிதான் நானும் வந்து சொல்லுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்னே சொல்லுவேன். அக்காட் ஹவுசிங் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் தான். நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணாவே உங்களுக்கு இது சுத்தி இருக்க டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தாவே சார் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா இது வந்து இந்த இடம் வந்து ஃபியூச்சர்ல நமக்கு வந்து ஒரு பெரிய கை கொடுக்கும் அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க அக்காட் ஹவுசிங் வந்து என்கொயரி பண்ணணும், கான்டாக்ட் பண்ணணும், நீங்க வந்து சைட்டை வந்து பார்க்கணும்னா டிஸ்பிளேல நான் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க கால் பண்ணீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி வீட்டுல இருந்தே கூட்டு வந்து உங்களுக்கு சைட் எல்லாமே காட்டுவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நான் ஒரு அசெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாராவது வந்து ஒரு 20 லட்சத்துல வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கனவுகளோட இருக்கிறவங்க நிறைய ஒரு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதை அனுப்புங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.